சிம்மக்கல் ஏஜி சபை தலைமை பவராய் ஊழியர் செய்கிற பாஸ்டர் அருண்செல்வம் முன்பாக வந்து சாட்சிகளையும் ஆழ்தான வார்த்தைகளையும் தெரிவிப்பார்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தேவனுடைய தாசர் பாஸ்டர் அவருடைய இழப்பு எல்லாருக்கும் வருத்தத்தை தருவது போல நாங்களும் அந்த வருத்தத்தில் இணைந்து கொள்கிறோம். குறிப்பாக பல ஆண்டுகளாக பாஸ்டரோடு கூட இணைந்து மண்டல ஊழியங்களில் அவரோடு நெருக்கமாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2004ஆம் ஆண்டு முதற்கொண்டு பாஸ்டரோடு கூட இணைந்து இந்த ஊழியத்தில் தொடர்ந்து பயணிக்க கர்த்தர் கிருபை செய்தார். மதுரையில் அதை சுற்றி இருக்கிற பல மாவட்டங்களில் மூத்த போதகர்களில் பாஸ்டர் மிக முக்கியமானவர்கள். அவர்களோடு கூட நெருங்கிய பழகிய விதத்திலிருந்து அநேக அனுபவங்களை அவர்கள் மூலமாக கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். பாஸ்டர் அவர்களோடு கூட பாஸ்டர் கிறிஸ்டோபர், திருமங்கலத்தில் ஊழியம் செய்கிற பாஸ்டர் கிறிஸ்டோபர், எலிசகர் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் 3 பேரும் இந்த மதுரை தெற்கு மண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கும்போது நிர்வாகத்தில் இருக்கிற பொழுது, அதற்கு பிறகு சில வருஷங்களுக்கு பின்பு பாஸ்டர் ஏஜே கிறிஸ்டோபர் அவர்களுக்கு பதிலாக நான் இந்த நிர்வாக குழுவில செக்ஷன் மண்டலத்தில் இணையும்படி தேவன் கிருபை செய்தார். பல நாட்கள் அதிக நேரங்கள் எங்களோடு கூட செலவு செய்திருக்கிறார்கள். அதிகமாக எப்போதும் அவர்கள் வந்து மண்டலத்தை குறித்தும் ஸ்தாபனத்தை குறித்தும் எங்களோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய மனதில் அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். தன்னுடைய சரீரத்தின் நலனை கூட அவர்கள் பெரிதாக எண்ணுவதில்லை. தன் குடும்பத்தை குறித்து அதிகமாக அவர் அக்கறைப்படுவதில்லை. அதிகமாக ஸ்தாபனத்திற்காகவும் மண்டலத்திற்காகவும் அவருடைய சிந்தையும் அவருடைய உழைப்பும் எப்போதும் அதிகமாக இருக்கும். திடீரென்று ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. நானும் பாஸ்டர் சிஎம்எல் வருவோம். பழைய சபையில் எதே இடத்துல அமர்ந்திருப்போம். அவர் எங்களோடு பேசுவதில் அதிக நேரம் செலவு செய்வார். பாஸ்டர்மா சில நேரம் கூப்பிடுவாங்க. அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்காக மதிய உணவு நேரம். அப்போது கூட அவர்கள் மேலே போகாமல் இங்கேயே இருந்தே பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படிப்பட்டதான உணர்வு அவர்களுக்கு அந்த மண்டலத்தை குறித்து, பல சபைகளை குறித்து, போதகளை குறித்து அதிக அக்கறை கொள்வார். அநேக நேரங்களிலே மண்டல ஊழியர்கள், மதுரை தெற்கு மண்டலத்தில் பாஸ்டர்ஸ் சில நேரம் ஆரம்ப சபை ஊழியர்கள் வந்து சில நேரங்கள் சில ரிக்வெஸ்ட் வைப்பாங்க. அவருடைய குடும்பத்தோடு வந்திருப்பாங்க. நான் அதை நேரில் பார்த்துருக்குறேன். பாஸ்டர் சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு கோபமாக பேசிடுவாங்க. கோபமாக பேசிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக கூப்பிட்டு அவங்க என்ன கேட்டாங்களோ அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவங்க செய்வாங்க. அப்படி ஒரு குணம் பாஸ்டருக்கு உண்டு. பார்த்தா என்ன பாஸ்டர் கோவப்பட்டாங்களே பேசிட்டாங்களேன்னு நினைச்சிட்டு இருக்கிற நேரத்திலேயே அது எப்போதும் அவருடைய வழக்கமாக இருக்கும். கோபமாக பேசுவது போல பேசி அதற்கு பிறகு அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை விட கூடுதலாக செஞ்சு அனுப்பிடுவாங்க. அப்படி ஒரு குணம் அவங்களுக்கு உண்டு. மண்டல ஊழியர்களுடைய குடும்பத்தின் மேல் அதிக அக்கறைப்படுவார். அவருடைய மனைவி என்ன செய்வாங்க, அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் விசாரிப்பாங்க. குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த ஊழியக்காரன் ஃபேமிலியாக வந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளெல்லாம் கன்னத்தில் கிள்ளி அவங்கள அப்படியே தொட்டு பேசி அந்த குழந்தைகள் ரொம்ப விரும்புவாங்க. பாஸ்டர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக நான் தனிப்பட்ட முறையில் நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டேன். சிம்மக்கல்ல அவங்க பலமுறை சிம்மக்கல் சபைக்கு வந்து என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறாங்க. 2004 இந்த தருமபுரி மாவட்டத்திலிருந்து மாறுதலாகி மதுரை தெற்கு மண்டலத்தில் சிம்மக்கல் ஊழியத்துக்கு வந்த போது அவர்கள் நேரில் வந்து என்னை ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். எனக்கும் என் குடும்பத்துக்கும் தனிப்பட்ட முறையில் பாஸ்டர் அவர்கள் ரொம்ப ஆறுதலாகவும் ஊக்கப்படுத்துவார்கள். மண்டல பொறுப்புகளில் இருந்திருக்கிறேன். வாலிபர் ஊழியத்தில் முகாம்கள் நடத்துவதில், கூட்டங்கள் நடத்துவதில் அந்த பொறுப்புகளை கொடுத்து விட்டு நம்பி கொடுப்பார்கள். நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க என்று சொல்லி எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் முழு நம்பிக்கையோடு கைகளில் கொடுத்து எல்லாவற்றையும் நடத்துவதற்கு அவர்கள் பொறுப்புகளை தைரியமாய் கொடுப்பாங்க. நம்புவார்கள், ஊழியர்களை நம்புவார்கள். இவங்க செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில எல்லாம் செய்வாங்க. கேம்ப் சைட்ல பெரும் பங்கு அவருடைய பங்கு. இன்னைக்கு கேம்ப் சைட்ல பார்க்கும்போது அவ்வளோ கட்டடங்கள் இன்னைக்கு பல முகாம்கள் நடத்தக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ராத்திரி பகல அங்க கிடப்பாங்க. பைக்கில், அப்பெல்லாம் காரு கிடையாது. பைக்ல வந்து நாங்களாம் ஒரு முறை நான் ஒரு பைக்கு, பாஸ்டருடைய பைக்கு, ஸ்டீஃபன் அவங்க ஒரு பைக்ல, 4-5 பைக்ல, ஒவ்வொரு பைக்லயும் 3 பேர் அப்படி வரக்கூடாது. ராத்திரி 10 மணிக்கு மேல அங்க இருந்து வந்தோம்.
பனிக்குள்ளையும் குளிருக்குள்ளையும் அங்கே கிடந்து வேலைகளை செய்வதில் பாஸ்டர்கள் அதிக பங்கு வைத்திருக்கிறார்கள். அப்படி எப்போதும் அதை குறித்த சிந்தனைகள் நிறைய சொல்ல முடியும். எனக்கு பின்னாடி நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் தாமே பாஸ்டருடைய குடும்பத்தையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பார். போதகருடைய பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். போதகருடைய வாழ்க்கைக்கு பிறகு நான் பார்க்கிறேன். அந்த விதத்திலும் கூட அருமையான பாஸ்டருடைய மகளையும் மருமகனையும் இந்த ஊழியத்தில் அதிகமாக பயன்படுத்துவார் என்று நான் நம்புகிறேன். நாம் எல்லாரும் அவர்களுக்காக உறுதுணையாக இருப்போம். கர்த்தர் ஆறுதலையும் கிருபைகளையும் தருவாராக. தேங்க்யூ.